உதயநிதி பொய்யை முதலீடாக வைத்து பிரச்சாரம் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருச்செந்தூர் அருகிலுள்ள ஆறுமுகநேரி, அம்மன்புரம், மூலக்கரை, காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தனர். ஆறுமுகநேரி பஜாரில் பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் உதயநிதி பொய்யை முதலீடாக வைத்து பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். திருச்செந்தூர்ல ஒரு பெரிய கூட்டம் கூட்டியிருக்காங்க. அது கூட்டப்பட்ட கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம். அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் உதயாநிதி, விடியா அரசோட உதயாநிதி. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா அவருக்கு நல்லா பேச தெரியாது. இங்கே வருவாரு. நீங்க என்ன கேட்கணும்னா, போன வாட்டி போற இடத்துல எல்லாம் என்ன சொன்னாரு? ஜெயிச்சு வந்த உடனே கையெழுத்து நீட்டை ஒழிப்போம், நீங்க எல்லாம் டாக்டர் ஆயிரலாம் அப்படின்னாரு. ரெண்டாவது கையெழுத்து உங்க எல்லாருக்கும் நகையெல்லாம் மீட்டுக்கிட்டு அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவானார். அம்மா நீங்க நகையை வைக்கலையா? ஐயோ கழுத்துல 5 பவுன் இருக்கு, போய் அடமானம் வைங்க, அது எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றேன்னாரு. எல்லாரும் அடமானம் வச்சீங்க, அந்த நகையெல்லாம் முழுகி போச்சு. இந்த மாதிரி பொய்யே முதலீடாக வச்சு பேசக்கூடிய ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு.